பெண்களுக்கு எதிராக அரங்கேறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் இந்தியாவை உலுக்கி வருகின்றன. முக்கியமாக நாம் கொல்கத்தாவில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த கேஸில் என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி நாம் பார்ப்பதற்கு முன்பு வேறு இரு சம்பவங்களை பற்றி பார்த்து விடுவோம். அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு மருத்துவமனையில் பணி செய்துவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க ஒரு நர்ஸ். அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆட்டோ புக் பண்ணுறாங்க. ஆட்டோ ஓட்டுநர் வராரு, ரொம்ப அன்பாக பேசுகிறாரு. இவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு ஆட்டோவில் ஏறி உட்காடுறாங்க. அந்த ஆட்டோ ஓட்டுநர் என்ன சொல்கிறார், ரொம்ப களைப்பாக இருக்கீங்க, தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுக்குறாரு. அந்த தண்ணியை குடித்தவுடன் நர்ஸ் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அந்த தண்ணியில் அந்த ஆட்டோ டிரைவர் ஏற்கனவே அந்த மயக்க மருந்தை கலந்து விட்டார் என்று தெரிய வருகிறது. இவங்க மயக்கம் போட்டவுடனே ஆட்டோவை அவர் வீட்டுக்கு கொண்டு போகலை, தனியான ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்திற்கு கொண்டு செல்கிறார். அங்கே பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை அரங்கேற்றுகிறார். அந்த நர்ஸுக்கு சுயநினைவு திரும்பும் போது அதிர்ச்சி அடைந்து விட்டாங்க. அப்புறம் வீட்டில் சொல்லி போலீஸில் புகார் கொடுத்து சக பெண் சிவிலியர்கள்லாம் கொதித்து எழுந்து விட்டார்கள், போராட்டத்தில் குதித்தார்கள். என்னங்க நடக்குது இந்தியாவில்? கொல்கத்தாவில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, மகாராஷ்டிராவில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது. காரணம், யார் பாலியல் வன்கொடுமையை அரங்கேற்றுகிறார்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை இல்லை. அவர்கள் எவ்வாறு பிரிஸ்காக நடந்து வருகிறார்கள் என்று ஊடகத்தில் பார்க்கிறார்கள். சிலருக்கு தவறு செய்ய பயமில்லை, அந்த தவறையே திரும்ப திரும்ப வெவ்வேறு பகுதிகளில் அரங்கேற்றுகிறார்கள். போலீஸ் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மகாராஷ்டிராவில் நர்ஸ், அதாவது பெண் செவிலியர்கள் எல்லாம் போராட்டத்தில் குதித்தார்கள். இந்த வழக்கில் நியாயம் வேண்டும், பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று முதலில் அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். उद्या राहण्यापेक्षा एवढं त्यांनी जाऊन बघितलं असतं ना, कोण जय श्रीराम, बाकीचा कोपर असतो ब्लॉक करा. साहेब बदलापूर मध्ये 4 वर्षाच्या मुलीवर बलात्कार झाला. மகாராஷ்டிராவில் அரங்கேறிய சம்பவம் இது. போராட்டமும் நடைபெற்றது. அப்படியே அங்கிருந்து நாம் திருப்பதிக்கு வந்தோம் அப்படின்னா சமீபத்தில் அங்கே ஒரு சம்பவம். அதாவது பெண் டாக்டர் ஒருவர் டியூட்டியில் இருக்காங்க. டியூட்டியில் இருக்கும் பொழுது அங்கே சிகிச்சைக்கு வந்த ஒருவர் ஏதோ ஒரு கோபத்தின் காரணமாக அந்த பெண் டாக்டரின் தலைமுடியை பிடித்து அப்படியே இழுத்து அந்த கட்டிலில் உள்ள இரும்பு கம்பியில் ஓங்கி அடிக்கிறார். சக மருத்துவர்கள்லாம் வந்து தடுக்கிறாங்க. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி இருந்தது. அதையும் பார்த்து விடுவோம். அப்படி அங்கேருந்து கொல்கத்தாக்கு போவோம். கொல்கத்தாவில் 18 நாட்களுக்கு முன்பு பெண் மருத்துவரை கொலை செய்து பாலியல் வன்கொடுமை அரங்கேற்றிய நபரை போலீசார் கைது செய்திருக்காங்க. தற்பொழுது சிபிஐ விசாரித்து வருகிறார்கள். கொல்கத்தாவை பொறுத்தவரை தற்பொழுது போர்க்களம் போல் காட்சியளிக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, மாணவர்கள் அமைப்பினர் போராட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஆனால் அங்கே வன்முறை வெடித்தது. அவர்கள் போலீஸின் மீது கற்களை எடுத்து வீச பதிலுக்கு போலீஸ் தடியடி கொடுக்க, தள்ளுமுள்ளு அதிகமாக, கண்ணீர் புகை குண்டு வீச்சு, தண்ணீர் அவர்கள் மீது அடிப்பது, இதுபோல போராட்டத்தை அங்கே கலைக்கும் நடவடிக்கையில் போலீஸார் ஈடுபட்டாங்க.
திரிணாமுல் காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வந்தது மாணவர்கள் அல்ல, பாஜக அனுப்பிய ஆட்கள், அதனால தான் வன்முறையில் ஈடுபட்டாங்க, ஆட்சியை பிடிக்க வேண்டும் மேற்கு வங்கத்தில் என துடித்து கொண்டிருக்கிறார்கள். வழக்கை விசாரிப்பது என்னவோ சிபிஐ. ஏற்கனவே மாநில போலீஸ் விசாரிச்சாங்க, சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது பண்ணிட்டாங்க. நீதிமன்றம் சிபிஐக்கு வழக்க மாத்திட்டாங்க. சிபிஐ தான் மாநில போலீஸ் விசாரித்ததை காட்டிலும் அதிக நாட்கள் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். சிபிஐயை தான் இவங்க போய் கேட்கணுமே தவிர, மத்திய அரசு கேட்கணுமே தவிர, மாநில அரசில் மம்தா பானர்ஜி பதவி விலக வேண்டும் என்று அரசியல் டேர்ன் எடுத்திருக்கிறது பாஜக. ஆட்சியை பிடிக்க வேண்டி வந்தவர்கள் பொதுமக்களே அல்ல, பாஜகவினர் என்று திரிணாமுல் காங்கிரசார் சொல்லியிருக்கிறார்கள். அங்கே போர்க்களம் போல் காட்சியளிக்கும் அந்த கொல்கத்தாவின் சாலையை பார்த்து விடுவோம். இன்னும் நிறைய காட்சிகள் இதே போல் பல சாலைகளில் அரங்கேறி இருப்பதை நாம் பார்க்க முடிந்தது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, மம்தா கட்சியினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே மம்தா பானர்ஜி சொல்லியிருந்தாங்க, இந்த வழக்கை மாநில போலீஸ் வேகமாக விசாரிக்கிறாங்க, சரியாக விசாரிக்கலன்னா நானே சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி கெடு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதற்குள்ள நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. மம்தா பானர்ஜி சிபிஐக்கு மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே, சிபிஐ கண்டுபிடிக்காத பல வழக்குகள் இருக்குது, பெற்றோர்கள் கேட்டால் நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அதுபோலவே சிபிஐ இந்த வழக்கை பொறுத்தவரை ஒருவரை மட்டுமே கைது செய்திருக்கிறது. அவரை மட்டுமே இதுவரை அவர்கள் கைது செய்திருப்பதனால் எத்தனை குற்றவாளிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. மேற்கொண்டு பிரஸ் ரிலீஸும் வெளிப்படையாக இல்லை என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் என்ன செய்ய முடியும், சிபிஐ கிட்ட தானே வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி கட்சியினர் சொல்லி வந்தாலும், பாஜக என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்ததை நாங்கள் கண்டிக்கிறோம், மம்தா பானர்ஜி பதவி விலக வேண்டும், நாளை 12 மணி நேர பந்த் நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லியிருப்பதால் அங்கே பதட்டம் உச்சகட்டத்தில் இருக்கிறது. கடைசியாக ஒரு கேள்வி, அதாவது குற்றவாளி போலீஸ் கமிஷனர் பெயரில் பதிவான பைக்கை தான் ஓட்டி சென்றார் சம்பவம் நடந்த அன்று குடிபோதையில் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு கொல்கத்தா போலீஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வர எல்லா பைக்குமே கமிஷனர் பேரில் தான் ரெஜிஸ்டர் ஆகுது, நாங்கள் என்ன செய்ய முடியும், அப்படி ஒரு பைக்கை தான் அவர் எடுத்து ஓட்டிக்கிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த போலீஸார் ஒரு தகவலை கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இப்படியாக பெண் மருத்துவர்களுக்கும் பெண் செவிலியர்களுக்கும் நாடு முழுக்க ஆங்காங்கே அரங்கேறி இருக்கும் பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்கள் மற்றும் அடிதடி சம்பவங்கள் மிகப்பெரிய பரபரப்பையும் கொந்தளிப்பையும் மருத்துவர்கள் மத்தியில் மட்டுமல்ல, நாட்டு மக்கள் பலர் இதை எதிர்த்து குரல் கொடுத்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.